ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி வந்து பிளெயின் மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஆக்சுவலி பெரி பெரி மந்தி தான் பண்ணேன். பட் பெரி பெரி மந்தி பெரி காட்டலை, சிக்கன் காட்டலை. நான் மந்தி எப்படி பிளெயின் மந்தி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முதல்ல பாஸ்மதி அரிசியை 1 hour நல்லா ஊற விட்டுக்கோங்க. இனி வந்து ஒரு குக்கரில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் பிளாக் பெப்பர்ஸ், அப்புறம் இந்த லெமன், ட்ரை லெமன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி இலை, சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மெல் வரும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1.5 ஆனியன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா டிரான்ஸ்லூசன்ட் வர சாட்டே பண்ணிக்கோங்க. இனி வந்து இதிலே வந்து நான் சிக்கன் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு 1 cube ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியம். இனி இதிலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி 2 அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இனி இதில் வந்து எவ்வளோ பாஸ்மதி அரிசி வச்சிங்களோ அந்த கணக்குக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து பாஸ்மதி அரிசி போட்டுட்டு ஒரு 20 to 25 minutes மூடி வச்சா போதும். நான் விசிலே வைக்கலை, மூடி வச்சாலே போதும், நல்லா ரெடி ஆயிடும். இதில் வந்து நான் குங்குமப்பூ வந்து தண்ணியில் போட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். இது கூடயே மந்தி சட்னி அண்ட் மயோனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.